ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கொங்கோடுக்கலை. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னோட ஜன்னல் தோட்டம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நான் பிளான்ஸ் எப்படி வளர்த்துறேன், என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்கேன், அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறேங்கிறது அங்கே இதில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேங்க. ஸோ இது லாங் வீடியோ, ஷார்ட்ஸ் கிடையாது. ஏன்னா ஷார்ட்ஸ் பார்க்குற அளவுக்கு பொறுமை இப்போ லாங் வீடியோ பார்க்குறதுக்கு யாருக்குமே இல்லை. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகிறேங்க. வளவலன்னு பேசுகிற மாதிரி இருக்கும், பட் ட்ரை பண்ணுங்கள் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு எல்லா செடிகளையும் கீழே எடுத்து வச்சுட்டேங்க. இங்கே பிளான்ஸ்க்கு எல்லாமே நான் ரெகுலராக தண்ணி ஊற்றிடுவேங்க. அதுக்கப்புறம் ஏதாவது இலையெல்லாம் காஞ்சிருந்துச்சுன்னா அதையும் பிடுங்கி போட்டுருவேங்க. ஆனால் இந்த ஃபுல்லாக எடுத்து வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு நிஜமாவே டைம் இல்லைங்க. ஏன்னா குட்டி பையனை 3 hours தான் ஸ்கூல் போகிறார், ரிட்டன் வந்துடுவார். அவருக்கு சமைக்கணும், அவர் வெளியே கூட்டிகிட்டு போகணும், லயா கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதிலே போயிடுங்க. ஸோ இன்றைக்கி டைம் கிடச்சிது, சரி கொஞ்சம் முடிச்சிடலான்னு தாங்க பண்ணிட்டு இருந்தேன். இங்கே விண்டோஸில் உட்டில் தாங்க இருக்கும். ஸோ அதனால் நம்ம மல்டிபர்பஸ் வைப்ஸ்ன்னு கிடைக்குங்க. அது எல்லா சர்ஃபேஸுமே நம்ம க்ளீன் பண்ணலாம், கிளாஸு, வுட்டு எல்லாமேங்க. ஸோ இங்கே வின்டர் சீசனில் மோல்டு ஃபார்ம் ஆகுங்க. ஸோ அதனால் இந்த வைப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம தொடச்சோன்னா அந்த பிளாக் கலர் இதையுமே அது நல்லா ரிமூவ் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ அதனால தான் நான் வைப் யூஸ் பண்ணுறேன். ஏமா துணி வச்சு துடைக்கலாம்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இதுதாங்க அதோட பர்பஸ். அதுக்காக தான் நான் அந்த வைப் யூஸ் பண்ணுறேன். இந்த விண்டோ பார்த்திங்கன்னா வெளியே மெயின்டெனன்ஸ்லேருந்து க்ளீன் பண்ணிவிடுவாங்க, வெளி சைடு. ஸோ நம்ம உள் சைடு மட்டும் எப்பவுமே க்ளீன் பண்ணிக்கணுங்க. ஸோ எல்லா பிளான்ஸும் கீழே எடுத்து வச்சாச்சு. இது மடகாஸ்கரன் ஜாஸ்மின் பிளான்ட்டுங்க. ஸோ ஃபஸ்ட்டு எல்லா செடிக்குமே தண்ணி ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிடலான்னு தாங்க. ஏன்னா ஜன்னல் திறந்து வைக்கிறனால அதில் வர தூசி எல்லாமே இதில் படிஞ்சிட்டு இருக்கும். அதனால ஸோ இந்த செடி பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேங்க. அவங்க வீட்டில் முன்னாடி படர விட்டுருந்தாங்க. என்ட்ரன்ஸில் அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருந்ததுங்க. அதை பார்த்துட்டு தான் நான் இந்த பிளான்ட் வாங்கினேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. இதோட 2 சைடுமே பார்த்திங்கன்னா நல்லா அந்த கொடி படர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நல்லா இலையும் துளிர் விட்டு மொட்டு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. பூ இந்த வருஷம் வரும்னு நினைக்கிறேன். அடுத்தது பிரம்மகமலம் செடி தாங்க. இது கோயம்புத்தூர்லேருந்து ட்ராவல் ஆகி இங்கே வந்ததுங்க. இந்த ஊரில் நல்லா வருங்கிறது அந்த ஃப்ரெண்டு வீட்டில் பார்த்தாங்க, தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவங்க வீட்டில் நல்லா மரம் மாதிரி வந்திருந்ததுங்க. ஸோ நான் வச்சு பார்த்தேன், பாருங்கள் நல்லாவே இலையெல்லாம் சூப்பராக வந்துருச்சு. ஸோ இதையுமே நல்லா தொடச்சி வச்சுக்கிட்டேங்க. இங்கே கோயம்புத்தூர்லேருந்து கொண்டு வந்தது என்னமோ இந்த ஒரு இலை தாங்க. ஸோ அதுலேருந்து வந்தது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இல்லைங்க. ஸோ இதுவுமே பூ வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த வருஷம். அடுத்தது நம்ம ஆரஞ்சு செடி தாங்க. இண்டோர் ஆரஞ்சு பிளான்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. எங்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா கெலமண்டைன் ஆரஞ்சுங்க. ஸோ இந்த ஆரஞ்சில் விட்டமின் சி கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. இது புளிப்புமே ரொம்ப ஜாஸ்திங்க, லெமன் விடவே ரொம்ப புளிக்கும். ஸோ இது நம்ம ஊறுகாய், ஜாமு, அது ஜூஸ் அந்த மாதிரியெல்லாம் பண்ணி சாப்பிட்லாங்க. ஸோ இப்போ குட்டியாக 3 பேர் ஒழிஞ்சிட்ருக்காங்க பாருங்களேன். இப்போ தான் காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. ஸோ குட்டி குட்டியாக இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாகி நல்லாவே பழுத்து வந்துடுவாங்க இன்னும் கொஞ்சம் நாளில். இப்போ இந்த இலையிலையுமே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக துளிர் விட ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஸோ இது நாங்கள் வாங்கினப்போ ஆல்ரெடி கட் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அந்த இடம் எல்லாம் இப்போ கொஞ்சம் காஞ்சு போக ஆரம்பிச்சிருச்சுங்க. அங்கே இலையெல்லாம் வரதில்லை. ஸோ இது ஒரு மாதம் பார்த்துட்டு மறுபடியும் லைட்டாக கட் பண்ணி விட்டு பார்க்கணுங்க. ஸோ அப்போ தான் நிறைய பூவெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஆரஞ்சு செடியில் கீழே குட்டி குட்டி கலையெல்லாம் இருந்ததும் பிடுங்கி வீசியாச்சுங்க. அடுத்தது ஃப்ளமிங்கோ பிளான்ட் தாங்க. இது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ என்கிட்ட ரெட் கலர் இருக்குதுங்க. இதில் கீழேயும் பாருங்களேன் குட்டியாக ரெட் கலராக வந்துட்டுருக்குது பூ. இந்த பூவெல்லாம் இலை மாதிரியே தாங்க இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. இன்னொரு கலர் பார்த்திங்கன்னா என்கிட்ட ஆரஞ்சு கலர் தாங்க இருக்குது. ஸோ இதில் ஒரு பூ தான் வந்திருக்குது. இந்த லீஃப் பார்த்திங்கன்னா வளர ஆரம்பிக்கிறப்போ கொஞ்சம் லைட் எல்லோவாக வருங்க, ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாமே நம்ம விண்டோஸில் வைக்கிறதுக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸும் ஈஸிங்க. வார்ம் அண்ட் ஹியூமிட் பிளேஸில் வச்சா நல்லா வருங்க. அடுத்தது நம்ம நந்தியாவட்டம் தாங்க. இது அந்த பெருசாக இருக்குள்ளங்க அடுக்கு நந்தியாவட்டம் அது தாங்க. ஸோ இது கொஞ்சம் தகராறு பண்ணிட்டு தாங்க இருக்குது. அப்பப்போ வருது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த பூ விட்டு. ஸோ இது கொஞ்சம் அந்த லீஃப்க்கு கீழெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ஒயிட்டாக வர ஆரம்பிக்குது. ஸோ தொடச்சி எடுத்துகிட்ருக்கேன், பார்க்கலாம் நல்லா வரும்னு தான் நினைக்கிறேங்க. ஸோ மேலேயும் லைட்டாக இனி ட்ரிம் பண்ணி விட்டு பார்க்கணுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்கிட் பிளான்ட் தாங்க. இதில் இன்னும் 2 பூ இருக்குங்க. ஸோ இது விழுந்ததுக்கப்புறமா அந்த ஃப்ளவர் ஸ்பைக்கை நம்ம ட்ரிம் பண்ணி விட்டோம்னா மறுபடியும் இன்னொரு ஸ்பைக் அதிலே வருங்க. ஸோ இந்த லீஃபுமே எல்லோ ஆகிறதுலாம் நம்ம அப்பப்போ எடுத்து விட்டுறணுங்க. ரூட்டுமே ட்ரை ஆயிடுச்சுன்னா நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் இன்னும் நல்லா வருங்க. லீஃப் எல்லாம் நல்லா தொடச்சி வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ரோஸ் பிளான்ட் தாங்க. ஸோ இது பார்க்க நல்லா தளன்னு இருக்குதுங்க. ஆனால் துளிர் விடுறதில்ல, குட்டி குட்டியாக இலையெல்லாம் வர ஆரம்பிக்கலைங்க. ஏன்னா மேலே இருக்கிறத நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விடணுங்க. அப்போ தான் அது வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அது எல்லாத்தையுமே நல்லாவே வெட்டி எடுத்துட்டேங்க. ஸோ இந்த டைமில் பண்ணி விட்டால் தான் அது நல்லா துளிர் விட்டு நம்மளுக்கு மொக்கு பிடிக்க ஆரம்பிக்கும், பூ வர ஆரம்பிக்குங்க. ஸோ இந்த ரோஸ் செடியில் கீழே நல்லா அந்த ட்ரை லீவ்ஸ் எல்லாம் விழுந்துட்டுருக்குங்க. ஸோ அது எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. அடுத்தது புதுசாக ஒரு தொட்டி வச்சுட்டுங்க. அதில் என்கிட்ட
ஆல்ரெடி மண் இருந்ததுங்க. ஸோ இந்த தொட்டி ஃபுல்லாக அந்த மண் நிரப்பிக்கலாம். புதினா பார்த்திங்கன்னா நான் குச்சியெல்லாம் வந்து தண்ணியில் போட்டு விண்டோஸில் வச்சுருந்தேங்க. ஸோ நல்லா துளிர் விட்டு நல்லா வேர் பிடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ இந்த மண்ணில் லைட்டாக வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்போ இந்த புதினா குச்சி எல்லாமே நம்ம அதில் நல்லா ஊனி வச்சிட்டோம். நாங்கள் திருப்பி இது விண்டோஸில் நம்ம வச்சோன்னா அந்த வெயில் படுறதுக்கு இது நல்லா தழைஞ்சு சூப்பராக இந்த வருஷம் புதினா வரும்னு நினைக்கிறேங்க. எல்லா செடிகளையுமே நல்லா வந்து க்ளீன் பண்ணிங்க. அந்த காஞ்ச இலைகள் எல்லாத்தையுமே எடுத்தாச்சுங்க. ஸோ இப்போ திருப்பி வந்து அரேஞ்ச் பண்ணுறது தான் அடுத்த வேலை. ஸோ என்கிட்ட வந்துட்டு ஃப்ளவரிங் பிளான்ஸும் அப்புறம் ஃப்ரூட்ஸ் இருக்க பிளான்ஸ் எல்லாம் தாங்க இருக்குது. அப்புறம் கேக்டஸ் வெரைட்டிஸ் கொஞ்சம் இருக்குது. ஆனால் வந்துட்டு இந்த ஏர் பியூரிஃபையர்லாம் இல்லைங்க. ஸோ அடுத்தது அதுக்கு தான் பிளான் பண்ணணும். ஸோ இன்னி 2 விண்டோஸ் இல்லை எங்கள் வீட்டில் இருக்குது. ஸோ அதுக்கு தாங்க. ஸோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சுங்க. இந்த ஐவி பிளான்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஃபிங் புத்தா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஐவி பிளான்ட்டுங்கிறது வந்து ஒரு வைன் மாதிரி தாங்க வரும். ஸோ நம்ம ட்ரிம் பண்ணி விடலாம், இல்லாட்டி பின்னாடி அந்த நம்ம வந்து படறதுக்கும் விடலாங்க. ஸோ இந்த லாஃபிங் புத்தா தீரன் குட்டிக்கு ரொம்ப பிடிச்சது. கோயம்புத்தூர்ல தாங்க வாங்கிட்டு வந்தது. ஸோ அவங்கள அது கீழே க்யூட்டாக உட்கார வச்சாச்சு. அடுத்தது மடகாஸ்கரன் ஜாஸ்மின் இப்போ கொஞ்சம் வந்துட்டு நல்லா படர ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்க. ஸோ கொடி வந்து நல்லா படறதுக்கு இன்னும் கயிறு கட்டி சரி மேலே அந்த விண்டோவில் அப்படியே மேலே விடலான்னாங்க. அப்புறம் இந்த சன் கேச்சர்லாம் நாங்கள் 3 பேரும் அன்றைக்கி பெயிண்ட் பண்ணது இது வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதையுமே வந்து இப்போ அந்த விண்டோவில் மாட்டியாச்சு. ஸோ அங்கே சன்ரைஸ் வரப்போ சூப்பராக க்யூட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸும் முடிஞ்சதுங்க. ஸோ எல்லா செடிகளுக்குமே நடுவில் வந்து நல்லா கேப் போட்டு வச்சாச்சுங்க. ஒன்று மேலே ஒன்று இடிக்காமல் வச்சாச்சு. ஸோ இந்த கேக்டஸ் இருக்குல்லங்க, இது 3 பார்த்திங்கன்னா நான் செட்டாக இந்த யூகேக்குள்ளே வந்த புதுசில் வாங்கினதுங்க. என்கிட்ட இருக்க பிளான்ஸ்லையே நான் வந்து வாங்கி இது வரைக்கும் உயிரோடு இருக்குதுன்னா அது இது ஒன்று தாங்க. அதுக்காக நான் எல்லா செடிகளையும் கொலை பண்ணுற கொலகாரின்னு நினச்சிக்காதீங்க. இங்கே வெதர் அப்படிங்க. ஸோ இங்கே பனி வர காலத்துலலாம் வந்து எல்லா பிளான்ட்டுமே நல்லா ட்ரை ஆகி அப்படியே செத்து போயிடுங்க. ஸோ நான் பழைய வீட்டில் பார்த்திங்கன்னா பால்கனி இருந்ததுங்க. ஸோ அங்கே வந்துட்டு தக்காளி, இந்த முள்ளங்கி, கேரட் இதெல்லாம் வளர்த்துனேங்க. ரொம்ப சூப்பராக வந்தது. வின்டர்னு ஒன்று வந்துச்சுங்க, அதில் ஸ்னோஃபால்னு இன்னொன்று வந்துச்சு பாருங்களேன். அதில் எல்லா செடியுமே போயிடுச்சுங்க. ஸோ இந்த விஷயத்தில் இந்த வீட்டில் எனக்கு இந்த விண்டோஸில் ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா வந்து சூடுமே இங்கே ரொம்ப உள்ள கம்மியாக தான் இருக்கும். அது போக வந்து பனிக்காலத்தில் குளிருமே கம்மியாக தாங்க இருக்கும். இந்த செடிக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இங்கே எல்லா பிளான்ட்டுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க. ஸோ எனக்கு இந்த வீட்டில் பீஸ்ஃபுல்லான 2 பிளேஸ் வந்து ஒன்று இந்த விண்டோஸில்ங்க, இன்னொன்று ஃபிஷ் டேங்க்குங்க. மைண்ட் லெவலில் நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. அதுக்காக வீட்டில் இருக்கவங்கலாம் அவ்வளோ டார்ச்சர்னு நினச்சிக்காதீங்க. என்னோட ஜன்னல் தோட்டம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.